This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing. Work from home opportunities. Mobile-based part-time jobs. Perfectly for students, homemakers and job seekers. Use free time to earn. No fixed hours required. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral required. Have a Facebook. Do you have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on my WhatsApp number to 9940 360 800 and get the full details. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து 50% டேக்ஸ் வந்து அனௌன்ஸ் ஆகிருக்கு. அது வந்து என்னென்ன டேட்டில் அனௌன்ஸ் ஆகிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம் கைஸ். இது வந்து முக்கியமாக வந்து எல்லா ஊர்களுக்கும் வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து 25th ஆகஸ்ட் 2025 டொனால்ட் ட்ரம்ப் வந்து 4 கால்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கருதப்படுகிறது. அதாவது இது என்னென்னா, இது வந்து டிராஃபிக்கு அமெரிக்காவில் 50% விதிக்க வரி விதிப்பால் பாதிக்கும் உள்வாங்கும் தமிழக ஏற்றுமதியாளர்கள். பொருளாதார பாதிப்பிலிருந்து மீன்வளத்தின் நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிற இந்திய பொருட்களில் விதிக்கப்பட்ட 50% டேக்ஸ் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில், அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதி மீள முடியாத அளவிற்கு மிக கடுமையான பாதிப்புகளில் உள்வாங்கி உள்ளனர். தங்கள் எதிர்காலம் குறித்த கவலையோடு இருக்கும் நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் மூளையான ஒவ்வொருக்கும் இது பொருந்தும். இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தின் பெருமையாக தமிழ்நாட்டை எப்போதும் இருந்து வருகின்றனர். இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் நமது மாநிலம் கிட்டத்தட்ட 10% அளவிற்கு பங்குள்ளது. இது நாட்டின் மிகப்பெரிய ஏற்றுமதி அளவின ஒன்றாக ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணிகள், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், இரசாயன மின்னணு பொருட்கள், கடல் உணவு வகைகள், நகைகள் உள்ளிட்டோர்கள் வரை தமிழ்நாட்டின் தொழில்களில் லட்சக்கணக்கான குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதோடு இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியே முக்கிய பங்கிற்காக உள்ளது. இந்நிலையில் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% என்ற புதிய வரி விதிவிற்கு நடைமுறைக்கு வந்துள்ளதால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் தாங்கள் மேற்கொண்டு வரும்
ஏற்றுமதி தொழிலை கைவிடும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏனெனில் வங்காளதேசம் உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகள் மீது அமெரிக்கா இந்த அளவிற்கு வரியை விதிக்கவில்லை. இதனால் அமெரிக்கா இறக்குமதிக்கு செய்யப்படும் மற்றும் நாட்டுக்கு பொருட்கள் விலை குறைவாக, அதே நேரத்தில் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருட்களின் விலை அதிகமாக இருக்கும். இந்த வரி அதிகமாக காரணத்தால் அமெரிக்காவின் வணிகர்கள் இந்திய பொருட்கள் வாங்குவது தவிர்த்து வருகிறார்கள். இது தமிழக ஏற்றுமதியாளர்கள் தலையில் விழுந்த ஒரு மிகப்பெரிய இடியாகும். இந்த வரி விதிப்பு நடைமுறையில் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கோரில் வேலையில் ஆபத்தில் உள்ளனர். குறிப்பாக இந்த திருப்பூரில் உள்ள ஆடை தொழிலாளர்கள், கோயம்புத்தூரில் உள்ள ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து மேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் தொழில் மற்றும் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்படும் மீனவர்கள் மறைமுகமாக வேலை வாய்ப்பை பெறும் லட்சக்கணக்கோர் தொழிலாளர்கள் வேலை இழப்பினை உள்வாங்கும் அபாயத்தில் உள்ளனர். இதனால் ஏற்றுமதியின் பொருளாதார முதல் இருக்கும் தமிழ்நாட்டின் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு தொழிலாளர்கள் முதலில் பாதிக்கப்படுவார்கள். இந்த கூடுதல் வரி விதிப்பு அச்சுறுத்தல் சிறிது காலமாக இருந்து வந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். வெளியுறவாக கொள்கையில் ஒரு முன்முயற்சி எடுத்திருந்தால் இந்த சூழ்நிலையில் தடுத்திருக்க முடியும் என்ற உணர்வை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதாக தவிர்க்க இயலவில்லை. உலக விழாவில் தெற்கின் குரல் என்று ஒன்றிய அரசு பெருமையாக கூறிக்கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தவுடனே இந்திய தொழில்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டை ஆள்கின்ற ஆட்சியாளரும் இதை பொருட்கொள்ளவில்லை. தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பல் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட கடல் உணவுகள் 50% வரி விதிப்பால் பாதி வழியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் என்ற செய்தியை நாம் கவலையாக அளிக்கின்றோம். ஏனெனில் பாதிப்பு தமிழக ஏற்றுமதியாளர்கள்தான். இதனால் நம்ம ஸ்டெப்ஸ்லாம் நிறையா எடுத்திருக்கோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் செய்யவும். தேங்க்யூ கைஸ்.